السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய வகுப்பானது சில்சிலத்து லிபாசில் மர்அத்தில் முஸ்லிமா, முஸ்லிமான பெண்மணியின் ஆடை தொடர்பான தொடர். வகுப்பு 3. இன்றைய வகுப்பில் நாம் கற்றுக்கொள்ள இருப்பவைகள் லிமாதா நஹல்லாஹு தஆலா المرأة المسلمة عن التبرج والسفور. لماذا؟ ஏன்? நஹல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா தடுத்துள்ளான். அல் மர்அத்தல் முஸ்லிமத, முஸ்லிமான பெண்ணை, அனி தபர்ருஜி, தபர்ருஜை விட்டும், வஸ்ஸுஃபூரி, சுஃபூரை விட்டும். தபர்ருஜ்னா என்ன அர்த்தம் பாருங்க. தபர்வஜத்தில் மர்அத்து, தபர்வஜத்தில் மர்அத்து அப்படின்னு சொன்னா தஸய்யனத், பெண்மணி தன்னை அழகுபடுத்தி, வ அஸ்ஹரத் மஹாசினஹா, தன்னுடைய அழகை வெளிப்படுத்தினாள். தன்னை தன்னை அலங்கரித்து, தஸய்யனத், தன்னை அலங்கரித்து, தன்னை அழகுபடுத்தி, தன்னுடைய அழகுகளை, அலங்காரங்களை வெளிப்படுத்தினாள். வஹுலியஹா லிகைரி ஜௌஜிஹா, தன்னுடைய ஆபரணங்களையும், பெண் அணிந்திருக்கக்கூடிய மோதிரம், வளையல், கழுத்தில் அணியக்கூடிய கழுத்து மாலை, இது போன்ற ஆபரணங்கள், இவற்றை லிகைரி ஜௌஜிஹா, தன்னுடைய கணவன் அல்லாதவருக்கு அவள் வெளிப்படுத்தினாள். தபர்ருஜ்னா என்ன அர்த்தம்? பெண்மணி தன் அழகையும் தான் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள், இவற்றை வெளிப்படுத்துதல் என்பதுதான் தபர்ருஜ். இந்த தபர்ருஜை கணவன் அல்லாதவருக்கு வெளிப்படுத்தும் போதுதான் தபர்ருஜ் என்று சொல்லப்படும். கணவன் அல்லாதவருக்கு தபர்ருஜுடைய நிலையை ஒரு பெண் மேற்கொள்வது கூடாது என்று அல்லாஹ் தஆலா தடை செய்துள்ளார். அதே போல சுஃபூர், சுஃபூர்னா என்ன அர்த்தம்? சுஃபூர்னு சொன்னா ஹுரூஜுல் மர்அத்தி அமாம ரிஜாலி அல் அஜானிபி பிகைரி ஹிஜாபி, ஹிஜாப் இல்லாமல் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக பெண் வெளியேறுதல். ஒரு பெண்மணி ஹிஜாப், மறைக்க வேண்டிய பகுதிகளை, ஒரு பெண்ணானவள் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக அவள் முழுவதுமாக அவுராவாக இருக்கிறாள். எனவே தன்னை அந்நிய ஆண்களுக்கு முன்னால் முழுமையாக மறைத்து கொள்ளாமல் செல்லக்கூடிய நிலைக்கு பெயர்தான் சுஃபூர் என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா இந்த தபர்ருஜையும் சுஃபூரையும் முஸ்லிமான பெண்களுக்கு தடை செய்துள்ளான். முஸ்லிமான பெண்களுக்கு தடை செய்துள்ளான். இந்த பாடத்துக்குள் போவதற்கு முன்பாக இந்த வார்த்தையை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். தபர்ருஜ், சுஃபூர். சொல்லுங்க. அந்த மைக் ஆன் பண்ணுங்க உஸ்தாத். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மைக்கு பக்கத்துல வைத்து சொல்லுங்க. அப்பதான் எதிரில் இருக்கக்கூடிய மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வாங்க. தபர்ருஜ், சுஃபூர். சரிங்களா? இது மனப்பாடம் செய்து கொள்ளும். தபர்ருஜாக காணப்படும் இடங்கள், தபர்ருஜ் காணப்படும் இடங்கள் எங்கெங்கெல்லாம் தபர்ருஜ் காணப்படுது, அப்பதான் நமக்கு அந்த தபர்ருஜுடைய அர்த்தம் ஆழமாக விளங்க வரும். அல்லாஹ் பாதுகாத்த பெண்மணிகளை தவிர எங்கெங்கெல்லாம் இந்த நிலை காணப்படுது பாருங்க. திருமணங்கள்ல தபர்ருஜ் காணப்படுது.
பார்த்தீங்க சொன்னா தன்னுடைய கையில மருதாணி இட்டு தன்னுடைய கைகளை பெண்கள் என்ன செய்யறாங்க, அந்நிய ஆண்களுக்கு முன்னால காட்டுறாங்க, போட்டோல காட்டுறாங்க. இந்த மாதிரியான நிலைகள். அதே போல ஆபரணங்களை காட்டுறாங்க. சேலை உடுத்தி கொண்டு தன்னுடைய உடல் அமைப்புகளை அந்நிய ஆண்களுக்கு முன்னால் காட்டக்கூடிய நிலைகள், இது எல்லாமே திருமணங்கள்ல காணப்படுது. அதே போல பயணங்கள்ல தபருஜுடைய நிலை காணப்படுது. பயணத்தை மேற்கொள்ளும் போது பெண்கள், அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர ஏனைய பெண்கள் என்ன செய்யறாங்க, தபருஜாக செல்கிறார்கள். தன்னுடைய அழகை வெளியில் காட்டிக்கொண்டு செல்கிறார்கள். அதே போல வேலை பார்க்கும் இடங்கள், வேலை பார்க்கக்கூடிய இடங்கள், பல நிறுவனங்களில் பெண்ணாக உள்ளவங்க தன்னை அலங்கரித்து வர வேண்டும், தன்னுடைய அழகை வெளியில் காட்டியவராக வர வேண்டும் என நிபந்தனைகள் இடப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்க, மேக்கப்லாம் பண்ணி கொண்டு போறாங்க. அல்லாஹ் பாதுகாத்த முஸ்லிமான பெண்மணிகளை தவிர. அப்ப இந்த மாதிரியான இடங்களில் வேலை செய்வதை விட்டும் முஸ்லிமான பெண்மணி தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நம்ம நினைவுபடுத்துறோம். நான்காவது, படிக்க செல்லும் இடங்கள், பள்ளிக்கூடம், கல்லூரிகளில் பார்க்கலாம். அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர அதிகமான பெண்மணிகள், அதிகமான மாணவிகள் என்ன செய்யறாங்க, தங்களுடைய அழகை வெளியில் காட்டிக்கொண்டு செல்கிறார்கள். தபருஜுடைய நிலையில போறாங்க. அதே போல பேங்க், ஷாப்பிங், பார்க் செல்லும் போதெல்லாம் இங்கெல்லாம் அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர ஏனைய பெண்கள் தபருஜ், அழகை வெளியில் காட்டிக்கொண்டு செல்லக்கூடிய நிலைகள் காணப்படும். அதே போல் நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போது இன்னும் இது போன்ற இடங்களில் எல்லாம் தபருஜுடைய நிலை பெண்களிடத்துல காணப்படுது. அல்லாஹ் பாதுகாத்த சாலிஹான முஸ்லிமான பெண்மணிகளை தவிர. சுஃபூரை கடைபிடிக்கும் பெண்கள், சுஃபூருடைய நிலையையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாத்த பெண்மணிகளை தவிர ஏராளமான பெண்மணிகள் எதை கடைபிடிக்கிறாங்க, எதை கடைபிடிக்கிறாங்க உஸ்தாத்? சுஃபூரை. இந்த மைக்கை இப்படி வச்சுக்கிறோங்கம்மா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்போதான் நீங்க சொல்வது மக்களுக்கு விளங்கும், அவங்களும் அந்த வார்த்தைகளை மனப்பாடம் செய்து கொள்ளும். இப்படி இந்த இடத்துல மைக். ஒன்னாவது, மேற்கத்திய பெண்கள். மேற்கத்திய பெண்கள் பார்த்தீங்கன்னா சுஃபூருடைய நிலையில தான் பெரும்பாலான பெண்கள் இருக்கிறாங்க. சுஃபூர், மேற்கத்திய பெண்கள். அதே போல பஹ்ரைன்ல நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்க உங்க கண், அதாவது நமக்கு சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய நிலைகளை தெரிந்து கொண்டால்தான் அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியும். பிலிப்பைன் நாட்டவர்கள் அவங்கெல்லாம் பெரும்பாலும் சுஃபூருடைய நிலையில் தான் இருக்கிறாங்க. அதாவது மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்காமல் வெளியில் காட்டிக்கொண்டு அந்நிய ஆண்களுக்கு முன்னால் காட்டிக்கொண்டு செல்லுதல். இந்தியர்களில் இறை நிராகரிப்பாளர்கள், முஸ்லிம்களில் அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர கேரள, தமிழக மற்றும் இலங்கை சார்ந்த பெண்கள், மார்க்கத்தை பின்பற்றாத அரபிய பெண்கள்லாம் சுஃபூருடைய நிலையில பஹ்ரைன்ல இருக்கிறத பார்க்கிறோம். இந்தியாவில பார்த்தோம்னு சொன்னா இறை நிராகரிப்பாளர்கள் பெரும்பாலும் சுஃபூருடைய நிலையில தான் இருக்கிறாங்க. பார்த்தோம்னு சொன்னா அவங்க சேலை உடுத்தும் போது முடியை காட்டி கொண்டு செல்றத, முகத்தை மூடவே மாட்டாங்க. கழுத்து, கைப்பகுதி, இதெல்லாம் அவங்க காட்டக்கூடிய நிலைகள் காணப்படுது. சென்னை போன்ற மாநகரங்களில் இங்க மேற்கத்திய பெண்களிடத்தில் காணப்படும் அதே சுஃபூருடைய நிலை அவங்கள்ட்டையும் காணப்படுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி கொண்டு வருது. மார்க்கத்தை பின்பற்றாத முஸ்லிம் பெண்கள் சுஃபூருடைய நிலை என்ன செய்யறாங்க, பின்பற்றாங்க. பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரி மாணவிகள், பள்ளிக்கூட மற்றும் கல்லூரி மாணவிகள் சுஃபூருடைய நிலை என்ன செய்யறாங்க, பின்பற்றுறாங்க. தலையை மறைக்கிறது கிடையாது, முகத்தை மறைக்கிறது கிடையாது, கையை மறைப்பது கிடையாது. முஸ்லிம் சில அதாவது சில முஸ்லிம் அல்லாஹ் பாதுகாத்த இஸ்லாமிய கல்லூரி பள்ளிக்கூடங்களை தவிர முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய பல பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளிலும் இந்த சுஃபூருடைய நிலை என்பது அது கட்டாயமாக ஆக்கப்பட்டு வச்சிருக்கிறாங்க. இது பாவம். அந்த நிர்வாகிகள்லாம் இதை திருந்தணும்.
சுஃபருடைய நிலை மேற்கொள்ளாம பிள்ளைகள் வந்து ஹிஜாபுடைய நிலையில வருவதற்கான நிலைகளை உருவாக்கணும். அந்நிய ஆண்களான சாறுகளுக்கு முன்னால் மாணவிகள் கையை மறைத்த நிலையில் அவங்க இருக்கக்கூடிய நிலைகளை உருவாக்க வேண்டும். அதனால தான் முஸ்லிம்களில் சமூகத்தின் மீது அக்கறை உள்ள மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, முஸ்லிம் பெண்களுக்கான பெண்கள் போதிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை கல்லூரிகளை உருவாக்க வேண்டும். அவங்க அங்கே ஹிஜாபோட போவாங்க, அங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியைகளும் பெண்களாக இருப்பாங்க. இப்ப அந்த இடத்துல அவங்க வந்து முகத்தை காட்டிக்கொண்டு தாராளமாக என்ன செய்யலாம், படிக்கலாம், ஒரு பாதுகாப்பான சூழல் ஏற்படும் என்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இது நடைபெற்று சில இடங்களில முயற்சி பண்றாங்க. இப்ப பாடத்தில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய தாய்மார்கள், பெரியோர்கள், இந்த பாடத்தை கேட்கக்கூடியவங்கெல்லாம் இந்த தபர்ருஜ் சுஃபூருடைய நிலை இல்லாத பாதுகாப்பான சூழலில் கொண்ட கல்லூரிகளை பள்ளிக்கூடங்களை உருவாக்க முயற்சி செய்ய. வேலை செய்யும் பெண்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக, ஷாப்பிங் மால்ல வேலை செய்யக்கூடிய பெண்கள் சுஃபூருடைய நிலையில இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து காணப்படுது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இது மாதிரி நிறைய இருக்குது. நம்ம அப்படியே உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம், பின்னாலேயும் சில உதாரணங்கள் வருது. ஆகவே இந்த சுஃபூருடைய நிலைகளிலிருந்து நாம தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்ப தபர்ருஜ்னா என்ன, சுஃபூர்னா என்ன என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இப்போ நமக்கு தெளிவாக ஓரளவு புரிய வந்திருக்கலாம். அல்லாஹ் அலம். அல்லாஹ் இலகுவாக்கி தருவான. இப்போது பாடத்திற்கு வாருங்கள். அல்லாஹு தஆலா தபர்ருஜ் அழகை தன் மீது இருக்கக்கூடிய அலங்காரத்தை அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வெளியில் காட்டுவதையும், வசுஃபூர் மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்காமல் திறந்து செல்வதையும் முஸ்லிமான பெண்மணிக்கு அல்லாஹு தஆலா ஏன் தடை செய்துள்ளான்? அதற்கான முதல் காரணம், லிஅன்னஹு மஅசியத்துன் லில்லாஹி வலிரசூலிஹி, அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய செயலாகும். தபர்ருஜாக சுஃபூராக ஒரு பெண்மணி செல்வாரையானால் அந்த பெண்மணி யாருக்கு மாறு செய்யறாங்க? உஸ்தாத் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. லில்லாஹி வலி ரசூலிஹி, அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்யறாங்க. அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க பாருங்க. وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் யார் மாறு செய்வாரோ, فَإِنَّهُ அவர் لَا يَضُرُّ إِلَّا نَفْسَهُ, தனக்கே தவிர வேறு யாருக்கும் அவர் இடையூறு செய்ய மாட்டார். அப்ப அவர் இடையூறு செய்வது, தீங்கு செய்வது யாருக்கு தீங்கை செய்து கொள்கிறார்? அவருக்கு தான். அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமா ஒருவர் நடக்கிறான்னு சொன்னா, அதனால அல்லாஹுக்கு அல்லாஹுடைய தூதருக்கு அவர் என்ன செய்ய முடியாது? ஒருபோதும் வலை யதுர்ரல்லாஹ ஷைஆ, ஒருபோதும் அல்லாஹ்விற்கு அவர் தீங்கை செய்ய முடியாது. லன்னுக்கான அர்த்தத்தை மீசான்ல படிச்சிருக்கோம். லை யதுர்ர, லன்னு வந்தா முதாரின ஃபஅலுக்கு நஸப் செய்யணும். லை யதுர்ரல்லாஹ ஷைஆ, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர் கொஞ்சம் கூட ஒருபோதும் அல்லாஹ்விற்கு என்ன செய்ய முடியாது? இடையூறு செய்ய முடியாது, தீங்கு செய்ய முடியாது. அவருக்கு தான் அவர் தீங்கு செய்து கொள்கிறார். قال رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குல்லு உம்மதி, என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய குல்லு அனைவரும், குல்லுக்கு என்ன அர்த்தம் உஸ்தாத்? அனைவரும், யதுகுலூனல் ஜன்னத, சொர்க்கத்தில் நுழைவார்கள், இல்லா மன் அபா, அபா மறுத்தவரை தவிர. பாலு, சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வமன் யபா, யார் மறுப்பார்? பால,
அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் அதாஅனி தஹலல் ஜன்னah. யார் எனக்கு கீழ்ப்படிவாரோ, கீழ்ப்பட்டு நடப்பாரோ, எனக்கு கட்டுப்பட்டு நடப்பாரோ, அத்தா இத்தா கீழ்ப்படிதல், எனக்கு கீழ்ப்படிந்தவர், எனக்கு கட்டுப்பட்டு நடந்தவர் சொர்க்கத்தில் நுழைவார் அல்லது சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஒமன் அசானி, எனக்கு யார் மாறு செய்தாரோ ஃபகத் அபா, அவர் அபா, அவர் மறுத்து விட்டார், நிராகரித்து விட்டார். அஹ்ரஜஹுல் புகாரியு ஃபீ ஸஹீஹி, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் சஹீஹான நபிமொழி தொகுப்பிலே இதை வெளியிட்டிருக்கிறாங்க. 7280வது இலக்க செய்தியாக. சரிங்களா ஷேக்? அது எப்படி அரபில சொல்றது சொல்லுங்க? அரபில எப்படி சொல்லணும்? 7280. 7280. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த ஹதீஸ் ஒன் டைம் படிங்க. قال رسول الله صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى. قالوا يا رسول الله ومن يأبى؟ ومن يأبى. ومن يأبى. இங்க என்ன சட்டம் வருது? இத்காம் நாகிஸ் பில் குன்னா. ومن يأبى. ومن يأبى قال من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى. أبى. أخرجه البخاري في صحيح. في صحيحه. بارك الله فيكم. இரண்டாவது காரணம், தபர்ருஜும் சுஃபூரும் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட நிலையாகும். அதற்கான காரணம் لأنه من صفات أهل النار, நரகத்திற்கு செல்லக்கூடிய மக்களின் பண்புகளாக இருக்கிறது, பண்புகளில் உள்ள பண்புகளாக இருக்கிறது. சுஃபூரும் தபர்ருஜும் யாருடைய பண்புமா? சிஃபாத்து மின் சிஃபாத்தி அஹ்லின் நார், நரகவாசிகளின் பண்புகளில் உள்ள பண்பாகும். சிஃபத்துக்கு பன்மை சிஃபாத், பண்புகள். ஆதாரம் قال رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சின்ஃபானி, சொல்லுங்க. சின்ஃபான், இரண்டு வகையினர்கள். மின் அஹ்லின் நார், அந்த இரண்டு வகையினர்களும் நரகத்தில் நரகவாசிகளில் உள்ளவர்கள் ஆவார்கள், உள்ளவர்கள் ஆவார்கள். லம் அரஹுமா, அந்த இரண்டு வகையினர்களையும் நான் பார்த்ததில்லை. முதல் வகையினர் கௌமுன், சில மக்கள், மஅஹும், அவர்களுடன் சியாத்துன், சாட்டைகள் இருக்கும். அவர்களிடத்துல என்ன இருக்கும்? சியாத்துன் என்ன அர்த்தம்? சாட்டைகள். கஅத்னாபில் பகர், மாடுகளின் வால்களை போன்ற சாட்டைகள் அவர்களிடத்துல இருக்கும். யத்ரிபூன பிஹன் நாஸ, அந்த சாட்டைகளை வைத்து மக்களை அவர்கள் என்ன செய்வார்கள்? அடிப்பார்கள். சௌத்துக்கு பன்மை சியாத்து. சியாத்துன் என்பது சௌத்துடைய பன்மை. அதனுடைய அர்த்தம் என்ன? தோலினால் செய்யப்பட்டுள்ள அந்த சாட்டை. இரண்டாவது வகையினர் வனிசாஉன், பெண்கள். காசியாத்துன் ஆரியாத்துன், சொல்லுங்க. ஆரியாத். காசியாத்துன், அணிந்த பெண்கள், ஆடை அணிந்த பெண்கள். ஆனால் ஆரியாத்துன், நிர்வாணமாக இருப்பார்கள். ஆடை இருக்கும், அந்த ஆடை என்ன? முழுமையாக மறைக்கக்கூடிய ஆடையாக இருக்காது. ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமானவர்களாக இருப்பார்கள். ஆரியாத்துன்னா என்ன அர்த்தம்? நிர்வாணமானவர்கள். அஹ்ரஜஹு முஸ்லிமுன் ஃபீ ஸஹீஹி, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் 2128வது செய்தியாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்.
படிங்க உஸ்தாத் இந்த ஹதீஸ ஒன் டைம். قال رسول الله صلى الله عليه மைக்க وسلم صنفان சின்ஃபா சின்ஃபானி صنفان من أهل النار. ஏன் சின்ஃபானி அப்படின்னு வாசிக்கோம்னா சின்ஃபுன் சின்ஃபானி அஸ்னாஃபுன். சின்ஃபுன் இருமை வந்து எப்போதும் அப்படித்தான் இருக்கும். பஹ்ரைன் பஹ்ரானி, பஹ்ரைனி தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அந்த மாதிரி சின்ஃபானி. லம் இது நஃப்ஸ லம் அரஹுமா. லம் அரஹுமா. அரா நான் பார்க்கிறேன். அதனுடைய லம் வந்தனால லம் அர நான் பார்க்கவில்லை. அலம் தர என்பதை போல அலம் தர நீர் பார்க்கவில்லை. அதனால நீர் பார்க்கவில்லையா என்ற அர்த்தம். قوم معهم سياط كأذناب البقر يضربون بها الناس ونساء كاسيات عاريات. أخرجه مسلم في صحيحه. بارك الله فيكم. அடுத்து தெரியுமா? சின்ஃபானி இரண்டு வகையினர்கள், மின் அஹ்லின்னார் நரகவாசிகளில் உள்ளவர்கள் ஆவார்கள். லம் அரஹுமா அந்த இரண்டு வகையினர்களையும் நான் பார்க்கவில்லை. முதல் வகையினர் கௌமுன் மக்கள், மஅஹும் அவர்களுடன் இருக்கும், சியாத்துன் சாட்டைகள் இருக்கும், கஅத்னாபில் பகரி மாடுகளின் வாள்களை போன்ற சாட்டைகள் இருக்கும். யத்ரிபூன பிஹன் நாஸ அந்த சாட்டைகளை வைத்து மக்களை அவர்கள் என்ன செய்வார்கள்? அடிப்பார்கள். சரிங்களா? இரண்டாவது வகையினர் வனிசாஉன் பெண்கள், காசியாத்துன் ஆடை அணிந்த பெண்கள், ஆரியாத்துன் நிர்வாணமாக இருப்பார்கள். அஹ்ரஜஹு முஸ்லிமுன் ஃபீ ஸஹீஹ். இதனுடைய அர்த்தங்களை பார்ப்போம். காசியாத்துன்டா காசின் அதனுடைய பெண்பால் தான் காசியத்துன், அதனுடைய பன்மைதான் காசியாத்துன் ஆடை அணிந்த பெண்கள். ஆரியாத்துன் நிர்வாணமானவர்கள் என்ற அர்த்தமாகும். ஆடை அணிந்து நிர்வாணமாக இருக்கும் பெண்களுக்கான உதாரணங்கள், அந்த தோற்றங்களை நம்ம கற்பனைக்கு கொண்டு வந்தா இலகுவாக இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஆடை அணிந்திருக்கிறாங்க, ஆனா நிர்வாணம் தான் எப்படி அப்படின்னு சொன்னா பாருங்கள். ஒன்னாவது அரை குறை ஆடை அணியும் பெண்கள். ஆனா அவங்க ஆடை அணிந்திருக்கிறாங்க, ஆனா அது அவர்களுடைய மறைக்க வேண்டிய பகுதிகளை என்ன செய்யவில்லை? மறைக்கவில்லை. அரை குறையாக அணியக்கூடிய பெண்கள், அரை குறை ஆடை அணியும் பெண்கள். இரண்டாவதாக இறுக்கமாக ஆடை அணியும் பெண்கள், டைட், ரொம்ப டைட் ட்ரெஸ். ஆனா அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அப்படி அவங்களுடைய உடல் அமைப்புகள் அதை என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். மூன்றாவது மெல்லிய ஆடை அணியும் பெண்கள். ஆடை அணிந்திருக்கிறாங்க, ஆனா அந்த ஆடை என்னவா இருக்குது? ரொம்ப மெல்லியதாக இருக்கனால உள் பகுதிகள் அப்படியே வெளியில் தென்படக்கூடியதாக இருக்கும். இப்ப இவங்கெல்லாம் ஆடை அணிந்த பெண்கள் தான், ஆனா ஆரியாத்துன் நிர்வாணமான காட்சியை வெளிப்படுத்தக்கூடிய பெண்களாக இருப்பார்கள். உதாரணமாக அல்லாஹ் பாதுகாத்த சாலிஹான மோமினான பெண்களை தவிர மேற்கத்திய பெண்கள், மேற்கத்திய பெண்கள் பார்த்தீங்கன்னா அரை குறை ஆடை அணிதல் என்பது அவங்களுடைய கலாச்சாரமாக மாறிவிட்டது. ஏர் ஹோஸ்டர்கள், ஏன்னா நம்ம பஹ்ரைன்ல உள்ளவங்க ஊருக்கு போகும்போது அந்த ஏர் ஹோஸ்டர்கள் அவங்க பனி பெண்களை நம்ம வந்து கட்டாயமாக அவங்கள்ட்ட இருந்து அந்த உணவுகளை வாங்கி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பார்வையை நம்ம ஆண்களா உள்ளவங்க பார்வையை அல்லாஹ் பாதுகாத்த மக்கள் பார்வையை தாழ்த்தி கொள்வார்கள். பெண்கள் அதை பார்க்கக்கூடிய நிலைகள் அவங்களுக்கு கண்கூடாக தென்படலாம். இப்ப ஏர் ஹோஸ்டர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆடை அணிந்திருப்பார்கள், ஆரியாத்துகளாக இருப்பார்கள். அரை குறை ஆடை. நடிகைகள் அதிகமா, எல்லா நடிகர்களும், நடிகைகள் சொன்னாலே அந்த கல்சடை என்று கூட நம்ம சொல்லலாம். ஆடை வந்து அணிந்திருப்பார்கள். ஒன்று அரை குறை ஆடை, அல்லது
மெல்லிய ஆடை அல்லது சுஃபூருடைய நிலை காணப்படும். மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்காமல் வெளிக்காட்டக்கூடிய நிலைகள். அல்லாஹ் பாதுகாப்பானார். இதையெல்லாம் ஏன் உதாரணப்படுத்தி நம்ம தெரிந்து கொள்றோம்னா, நம்முடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் நம்மிடமிருந்துதான் இந்த ஒழுக்கத்தை அவர்கள் தெளிவான முறையில் கற்றுக்கொள்ள முடியும். பள்ளிக்கூடங்களிலோ கல்லூரிகளிலோ இந்த விஷயங்களை அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அங்க எல்லாம் சுஃபூரையும் தபர்ருஜையும் கற்றுக்கொள்வார். அங்க போயிட்டு இந்த மாதிரியான இடங்களில் பணிபுரியக்கூடிய சிந்தனைகள் தான் ஃப்ரெண்ட்ஸுகள் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊட்டப்படும். ஷைத்தான் அவர்களுக்கு தபர்ருஜுடைய சுஃபூருடைய நிலைகளை தான் என்ன செய்வான், அழகுபடுத்தி காட்டிக்கொண்டே இருப்பான். இப்ப பெற்றோர்கள் தான் அதை எடுத்து சொல்லணும். பாருங்க, நடிகைகளை பற்றியா நம்ம தெரிந்து கொள்றோம். எந்தெந்த வீடுகளில் டிவி இருக்குதோ அங்க பாத்தீங்க சொன்னா விளம்பரம் வரும்போதெல்லாம் அது நடிக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் அதிகமானவர்கள் சுஃபூருடைய நிலையில தான் இருக்கிறாங்க, தபர்ருஜுடைய நிலையில தான் இருக்கிறாங்க. எனவே அதையும் என்ன செய்யக்கூடாது, ஒரு முஸ்லிமான ஆண் பார்ப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ளார். பெண்ணும் தன்னுடைய பெண் பிள்ளைகளை பார்ப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதை பார்த்து இதே போல நாமும் ஆடை அணிய வேண்டும், இதே போல அழகை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆசை ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்தில் என்ன செய்வான், தூண்டுவான். அல்லாஹ் பாதுகாப்பான. அதே போல நாடகங்கள், நாடகத்தில் நடிக்கக்கூடிய அனைத்து நடிகைகளும் சுஃபூருடைய தபர்ருஜ நிலைகள் தான் இருக்கிறார்கள். எனவே முஸ்லிமான பெண்மணி நடிகைகள் கொண்ட நாடகங்கள், படங்கள் இவற்றை பார்ப்பது விட்டும் தன்னையும் பாதுகாத்துக் கொள்வாள், தன்னுடைய பிள்ளைகளையும் பாதுகாக்கக்கூடியவளாக தன்னுடைய கணவன்மார்களுக்கும் இந்த செய்தியை தெரிவித்து இந்த மாதிரி டிவியில் ஜோக், அதே போல சினிமா கிளிப்புகள், அதே போல செய்தி வாசிப்பாளர்கள்லாம் தபர்ருஜுடைய நிலையில தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய அழகை என்ன செய்யறாங்க, வெளியில காட்டி கொண்டுதான் செய்திகளை வாசிக்கிறாங்க. இப்ப செய்தியை தான் கேட்க போறோன்னு அவர் பார்ப்பாரு, ஆனா அங்க என்ன இருக்குது, தபர்ருஜுடைய நிலை இருக்கனால உள்ளத்துல ஷைத்தான் நம்ம மனைவியை விட இந்த பொண்ணு அழகா இருக்கிறாங்களே, இந்த மாதிரி பெண்ணு கிடைச்சா நல்லா இருக்குமே என்ற ஒரு எண்ணத்தை போடுறான். அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாக மனைவிட்ட பேசும்போதெல்லாம் நீ எல்லாம் என்ன அழகு அப்படின்னு அவரு நேசிக்கும் நிலை குறைந்து, மனைவிடத்தில் காட்டும் அன்பு குறைந்து சண்டை பிரச்சனை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுது. புரியுதுங்களா? எனவே இந்த மாதிரியான நிலைகளிலிருந்து நாம கணவன்மார்களையும் பாதுகாக்க முயற்சி செய்ய வேண்டும். இறை நிராகரிப்பாளர்கள், ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, இறை நிராகரிப்பாளர்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழிகாட்டுதல் இல்லாதனால அவங்க பெரும்பாலும் அதிகமான இறை நிராகரிப்பாளர்கள் எப்படி நிலையில இருக்கிறாங்க, ஆரியாத்துன் காசியாத்துன் ஆரியாத்துடைய நிலையில தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இறுக்கமாக டிசைனிங்காக ஹிஜாப் அணி முஸ்லிம் பெண்கள், அவங்க ஹிஜாப் அணிந்துதான் இருக்கிறாங்க. ஆனா எப்படி இருக்கிறாங்க, காசியாத்தா தான் இருக்கிறாங்க, ஹிஜாபை அணிந்த பெண்ணாகத்தான் இருக்கிறாங்க. ஆனா ஆரியாத்துன் ரொம்ப இறுக்கமா போட்டிருக்கனால உடல் அவயங்கள் அப்படியே வெளிப்படுது. அல்லாஹ் பாதுகாப்பானா. அப்ப இவங்கெல்லாம் எந்த வகையை சார்ந்தவர்கள், மின் அஹ்லின் நார். அதைத்தான் நம்ம புரிஞ்சு பார்க்கணும். விளையாட்டு வீராங்கனைகள்கிட்ட என்ன இருக்குது, சுஃபூர் இருக்குது, தபர்ருஜும் இருக்குது. சுஃபூர் இருக்குது, மறைக்க வேண்டிய பகுதிகளை வெளியில் காட்ட வேண்டிய கட்டாயம் அங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதனால ஒரு முஸ்லிமான தாய் தன் மகள், நான் ஜிம்முக்கு போறேன், நான் ஜிம்மை வளர்த்து என்னுடைய பாடியை வெளியில காட்ட போறேன் என்ற மாதிரியா நிலைக்கு வந்தால் அதை நாம் ஆரம்பத்திலேயே தடை செய்ய வேண்டும். அதே போல நாடகத்துறை, சினிமா துறை, பாட்டு படிக்கக்கூடிய நிலை, அதை சேனல்கள்ல போய் வெளியில போய் என்ன செய்யறது, அங்க போகக்கூடிய நிலைகளை விட்டு எல்லாம் முஸ்லிமான பெண்மணி தவிர்த்து கொள்ள வேண்டும். முஸ்லிமான தாய் தன் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். அதே போல சுஃபூருடைய நிலை
இப்ப ட்ரெண்டா என்ன ஆகுன்னு சொன்னா தாவா செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில இஸ்லாமிய பெண்கள் முகத்தை காட்டிக்கொண்டு நல்ல தாவா, நல்ல அழகான தாவா கொடுக்குறாங்க. ஆனா அது என்னது? முகத்தை காட்டிய சுஃபூருடைய நிலை. அதனால ஆண்கள், ஆண்களுடைய உள்ளம், எந்த ஆண்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்குதோ அவங்களுடைய முகத்தை பார்த்து தவறான எண்ணம் கொள்ளக்கூடிய நிலை உருவாகுது. அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதே போல சேலை உடுத்தும் பெண்கள், கணவனுக்கு முன்னால ஆகுமானது கணவனை தவிர்த்து அல்லாஹ் யாருக்கு காட்டலாம், தன்னுடைய வெளியில் தென்படக்கூடிய சில அழகிய அலங்காரங்களை யாருக்கு காட்டலாம் என்று ஒரு பட்டியலை அல்லாஹ் கூறுகிறான். தந்தை, சகோதரன், இந்த மாதிரியானவங்க. இவங்களை தவிர அந்நிய ஆண்களுக்கு முன்னால் சேலை உடுத்தி கொண்டு போகும்போது, சேலை உடுத்துதல் என்பது முழுமையாக உடலில் இருக்கக்கூடிய பகுதிகளை அது வெளியிலே காட்டக்கூடியதாக, இறுக்கமான நிலை கொண்டதாக இருக்கும். எனவே சேலை உடுத்தும் பெண்கள் எந்த நிலையை மேற்கொள்கிறார்கள்? ஆரியாத்துடைய நிலையை மேற்கொள்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பான. பல நிறுவனங்களில் வேலை செய்யும் பெண்கள், ஐடி கம்பெனி, மருத்துவமனை, ஷாப்பிங் மால், தங்க வியாபார கடை, முஸ்லிம் பெண்கள் அங்க வேலை செய்யறாங்க. சேலை உடுத்திய நிலையில வேலை செய்யறாங்க. அங்கு அவர்களுடைய நிலையானது தபர்ருஜும் சுஃபூரும் கொண்ட நிலையாக, அல்லாஹ் தடுத்த நிலையாக இருக்குது. ஏன் இதெல்லாம் நம்ம தெளிவா பார்க்கிறோம்னா, இந்த மாதிரியான இடங்களுக்கு வேலை செய்யக்கூடிய நிர்பந்த சூழ்நிலை ஏற்பட்டால் ஹிஜாபை பின்பற்ற வேண்டும். அந்நிய ஆண்களுடன் கலக்கக்கூடிய நிலையிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் இல்லைன்னு சொன்னா அந்த வேலையை விட்டு விலகி முஸ்லிமான பெண்மணி தனக்கு பாதுகாப்பான நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளிக்கூட ஆசிரியைகள், அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர அதிகமான இஸ்லாமிய ஆசிரியர்கள், முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு பேச்சே இல்லை. அவங்க அவங்க தலையை எப்போதுமே மறைக்கவே மாட்டாங்க, கழுத்தை மறைக்க மாட்டாங்க. அவங்க சேலைகளை உடுத்தி தான் வருவாங்க. கையெல்லாம் அவங்களுக்கு தென்படும். இன்னும் உடலில் இருக்கக்கூடிய இன்னும் மறைக்க வேண்டிய பகுதிகள் தென்படக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதெல்லாம் ஆரியாத். ஆனா முஸ்லிமான பெண்மணிகளும் இந்த சட்டங்கள் தெரியாத காரணத்தினால் அவங்க படித்து ஆசிரியர்களாக பணி செய்யறாங்க. ஆனால் எப்படி போறாங்க? ஆரியாத்துகளாக இருக்கிறாங்க. காசியாத்துன் சேலைகள் உடுத்தி இருக்கிறாங்க, ஆனால் ஆரியாத்துகளாக இருக்கிறாங்க. அவர்களும் இந்த செய்தியை தெரிந்த பின்னால் ஹிஜாபை அணியக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும். நல்ல ஒரு பணிதான், ஆனால் அங்கு ஆரியாத்துகளாக இருந்தால் மின் அஹ்லின் நாராக ஆகிவிடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னும் இது போன்ற நிலையில் உள்ளவர்கள், அது பள்ளிக்கூட மற்றும் கல்லூரி மாணவிகள், அல்லாஹ் பாதுகாப்பானாக. பள்ளிக்கூட கல்லூரி மாணவிகளிடத்திலும் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, ஆனா எவ்வாறு இருக்கிறார்கள்? ஆரியாத்துகளாக இருக்கிறாங்க. இதுல வருந்தத்தக்க விஷயம் என்ன தெரியுமா? முஸ்லிம் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா டியூஷன் படிக்க அனுப்புறாங்க. டியூஷன் போகக்கூடிய தன் மகள் ஆரியாத்தாக போறாங்க, அதை தடுக்கிறது கிடையாது. டைட் பேண்ட்டை போட்டுட்டு அங்க சார்ட்ட அல்லது தன் கூட படிக்கக்கூடிய எஜுகேஷன் ஆண் மாணவர்கள் சேர்ந்து இதே நிலையில படிக்க போறாங்க. தாய்க்கு இதை கண்டிக்கக்கூடிய சிந்தனையே இல்லாமல் இருக்குது, தந்தைக்கும் தெரியல. அல்லாஹ் பாதுகாப்பாங்க. எனவே இது கவனம் மேற்கொள்ள வேண்டும். மாஷா அல்லாஹ், சில பெற்றோர்கள், முஸ்லிமான பெற்றோர்களுடைய அந்த உறுதித்தன்மையை நம்ம பார்த்திருக்கிறோம். என் மகளை நான் டியூஷனுக்கு அனுப்ப மாட்டேன். காரணம் என்னவென்றால் அங்கு ஆண் பெண் பிள்ளைகள் கலப்பு இருக்குது, அந்த அளவுக்கு படித்து அப்படி வர வேண்டும் என்ற எனக்கு தேவையில்லை என்று மார்க்கத்தை பின்பற்றினார்கள். பள்ளிக்கூடத்தில் நல்ல மதிப்பெண்களை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். டியூஷனே போகாம நல்ல மதிப்பெண்களை அவங்களை எடுத்தாங்க. அதே போல அந்த வீட்டுல என்னவும் கிடையாது, டிவியும் கிடையாது. டிவி இல்லை, அதே போல டியூஷன் படிக்க போகல. ஆனால் அல்லாஹு தாலா நல்ல மதிப்பெண்களை அவங்களுக்கு கொடுத்தான். அல்லாஹு தாலா சிறப்பாக வைத்திருக்கின்றான். இது நமக்கு ஒரு முன்மாதிரி தான். நம்முடைய பிள்ளைகளையும் தாய்மார்கள் இப்படித்தான் வளர்க்க வேண்டும். காசியாத்துகளாக ஆரியாத்துகளாக இல்லாமல், காசியாத்துகள் ஆரியாத்துகள் உள்ள பிள்ளைகளுடன் பழக விடாமல் பாதுகாப்பது பெற்றோர்களின்
மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, இப்ப இதுவரைக்கும் நம்ம எதை பார்த்தோம்? காசியாத்துன் ஆரியாத்துன் என்ற வார்த்தைக்கான உதாரணங்களையும் விளக்கங்களையும் பார்த்தோம். சரி, அல்லாஹ் தபர்ருஜையும் சுஃபூரையும் தடுப்பதற்கான மூன்றாவது காரணம் என்ன? லிஅன்னஹு ஜாஹிலிய்யத்துன் முன்தனினத்துன், நாற்றம் பிடித்த அசிங்கமான ஜாஹிலியாக்களுடைய செயல்பாடாக இருக்கிறது. قال تعالى, அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் 33வது வசனத்திலே கூறுகிறான், وَقَرْنَ فِي بُيُوتِكُنَّ, இன்னும் உங்கள் இல்லங்களில் தங்கி இருங்கள். வகர்னவுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் உஸ்தாத்? மைக் எடுத்து சொல்லுங்க. தங்கி இருங்கள். எங்கே தங்கி இருங்கள்? ஃபீ புயூதிகுன்ன, உங்களுடைய வீடுகளில். அவசிய தேவையின்றி வெளியிடங்களுக்கு செல்லாதீர்கள் என்று மொழிபெயர்ப்பாளர்கள் அதுக்கு மொழியாக்கத்தின் கீழே கருத்தை கொடுத்திருக்கிறாங்க, முஃபஸ்ஸிரினுடைய கருத்து. வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா, முந்திய அறியாமை காலத்தில் அலங்காரங்களை வெளிப்படுத்தியவர்களாக வெளியே சுற்றியது போன்று நீங்கள் அலங்காரங்களை வெளிப்படுத்தாதீர்கள். முகத்தை திறந்தவர்களாக வெளியே செல்லாதீர்கள். வலா தபர்ரஜ்ன, அலங்காரங்களை வெளியிலே காட்டி செல்லாதீர்கள். தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா, முந்திய அறியாமை காலத்தில் அலங்காரங்களை வெளிப்படுத்தியதை போல. இப்பவும் நாம ஜாஹிலியத்துடைய நிலையை பின்பற்றக்கூடிய மக்களை பார்க்கிறோம். உதாரணமாக அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத பெரும்பாலான மக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய அழகை என்ன செய்யறாங்க? அழகை, அலங்காரத்தை, வளையல், கையில் அவர்கள் இட்டுள்ள அந்த மருதாணியுடைய அழகு, இவற்றையெல்லாம் வெளியில காட்டிக்கிட்டு போறது, முகத்தை காட்டிட்டு போறது, முகம். இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யாதீங்க? அழகை வெளியிலே காட்டிக்கொண்டு செல்லாதீர்கள். முகத்தை திறந்தவர்களாக வெளியே செல்லாதீர்கள். இமாம் சஅதி ரஹ்மஹுல்லா இந்த வசனத்திற்கு பின்வரக்கூடிய விளக்கங்களை கூறுகிறார்கள். வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தங்கி இருங்கள். ஏனென்றால் வீட்டிலே நம்ம இருக்கிறது. மாஷா அல்லாஹ், நேற்று கூட ஒரு மாணவர் சொன்னாங்க, என்னுடைய தாய் வீட்டிலே இருப்பதை தான் அதிகமாக விரும்புகிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். வெளியிலே செல்வதை அவர்கள் விரும்புவது கிடையாது. அப்படி வெளியிலே செல்வதாக இருந்தால் என் கூட வருவதுதான் விரும்புறாங்க, அல்லது என் தந்தையின் கூட செல்வதை விரும்புகிறார்கள். பாரக்கல்லாஹு ஃபீஹின்ன, அப்படியான தாய்மார்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானா, சொர்க்கத்தில் உயர்ந்த இனங்களை கொடுப்பானா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்களே, இவ்வாறு இருப்பதால் என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா? லிஅன்னஹு அஸ்லம், அது தீங்கிலிருந்து பாதுகாப்பை பெறுவதற்கான, ஈரற்றத்தை பெற்று தருவதற்கான மிக சிறந்த நிலையாக இருக்கிறது. அவர்களுக்கு மிக பாதுகாப்பை தரக்கூடிய நிலையாக இருக்கிறது. மிக பாதுகாப்பை கொடுக்கிறது, மிக பாதுகாப்பான சூழல். வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா, முந்திய அறியாமை காலத்தில் அலங்காரங்களை வெளிப்படுத்தியது போன்று நீங்கள் அலங்காரங்களை வெளிப்படுத்தாதீர்கள் என்பதன் அர்த்தம் என்ன? அதிகமாக உங்களை அழகுபடுத்தியவர்களாக, வாசனை திரவியங்களை போட்டுக்கொண்டவர்களாக நீங்க வெளியில போகாதீங்க. பாருங்க, இதுக்கு மாற்றமாக இன்றைய பெண்கள் அப்படியே அதிகமாக செயல்பட்டு கொண்டு வருவதை பார்க்கிறோம். வெளியில போகும்போது பூ வச்சுட்டு போறாங்க, பவுடர் போட்டுட்டு போறாங்க, நல்ல வாசனை பவுடர்களை போட்டுட்டு போறாங்க. அந்த பெண்கள் கடந்துட்டு போனாலே அந்த பவுடருடைய வாசனை அப்படியே கமகம என்று அந்த இடத்தில் இருப்பதை நம்ம உணர முடிகிறது. அல்லாஹ் பாதுகாப்பாங்க.
பெர்ஃப்யூம் அதிகமாகிக்கிட்டே வருது. தன் கணவனுக்கு முன்னால் இருக்கும்போது அழுக்கு படிந்த அடுப்பங்கரையினுடைய அந்த அடுப்பினுடைய அந்த நுகர முடியாத வாசனையுடன் கணவனுக்கு முன்னால் இருக்கிறாங்க. வெளியில போகும்போது கமகம என்று கமலக்கூடிய வாசனை திரவியங்களை எடுத்துக்கொண்டு அந்நிய ஆண்களுடைய உள்ளங்களில் தீமையை ஏற்படுத்தும் விதமாக போறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான். இது தவறு. அல்லாஹ்வின் நல்லடியார். ஒரு பெரியவர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, வருத்தத்தோடு சொன்னாங்க, உஸ்தாத் நிறைய பயான்கள்லாம் நீங்க நடத்துறீங்க, ஆனா என்னுடைய வீட்டார் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அழுக்கான ஆடை, அதாவது சொல்ல போனா நைட்டி, இந்த நைட்டியை உடுத்தி கொண்டு பார்ப்பதற்கு பங்கரையான நிலையில தான் இருக்கிறாங்க. ஆனா வெளியில போகும்போது அவ்வளவு அலங்கரித்து கொண்டு போறாங்க. இதையெல்லாம் எடுத்து சொல்லுங்க என்று மன வருத்தத்தோடு சொன்னாங்க. அதாவது நான் சொல்ல வரக்கூடிய இந்த நிலை என்பது, அதாவது கல்வி பயிலாத நபரிடம் வந்த செய்தி அல்ல. கல்வி பயிலக்கூடிய குடும்பத்தார், கல்வி கற்கக்கூடிய குடும்பத்தார், குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து செயல்பட வேண்டும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய குடும்பத்தார் இப்படி செய்யக்கூடிய நிலையாக வந்து செய்தி. அல்லாஹ் பாதுகாப்பு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே சமயத்தில் இன்னொரு செய்தி நமக்கு வந்தது. அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய தாயார் தந்தையுடன் பேசும்போது தன்னை அலங்கரித்துக் கொள்வார்கள். மாஷா அல்லாஹ். அப்படியான தாய்மார்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானா. கணவன்மாரிடத்திலே பேசும்போது அழகான முறையிலே பேசுவது, அழகை வெளிப்படுத்துவது, தன்னை அலங்கரித்துக் கொள்வது, பவுடரை போட்டுக் கொள்வது, வாசனையுடன் இருப்பது, துர்நாற்றங்களை தவிர்த்து கொள்வது சாலிஹான பெண்களுடைய அழகான பண்புகளாக இருக்கிறது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்ப சாலிஹான பெண்மணி அறியாமை காலத்து பெண்களைப் போல அலங்கரித்து கொண்டு வெளியிலே போக மாட்டாங்க. ஏன் அறியாமை காலத்து பெண்கள்ட்ட இந்த வழக்கம் இருந்ததுன்னா, அவங்ககிட்ட என்ன இல்லத்தா? லா இல்ம இந்தஹும், அவங்ககிட்ட இல்மை இல்ல, அறிவை இல்ல. வலா தீனுன், மார்க்கம் இல்லை. இப்படித்தான் நடக்கணும் என்ற மார்க்கம் இல்லை. அதைத்தான் நம்ம இன்னைக்கும் குஃபார்கள்ட்ட பார்க்கிறோம். காஃபிரான பெண்கள், இறை நிராகரிப்பாளர்களான பெண்களுக்கு என்ன இல்லத்தா? இப்படித்தான் வாழணும் என்ற முறையே இல்லை. அல்லாஹ் நமக்கு குர்ஆன் மூலமா வழிகாட்டுகிறான். மார்க்கத்தை படிக்காத பெண்களும் பாருங்க, இல்மை இல்லாதனாலதான் அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இமாம் சாயித் ரஹிமுல்லாஹ் அழகான கடைசி ஒரு முத்தான பாயிண்ட் சொல்றாங்க. அல்லாஹு தஆலா இப்படி எல்லாம் ஏன் சொல்லுகிறான் தெரியுமா? ஃபகுல்லு ஹாதா, இவைகள் அனைத்தும் தஃப்உன் லிஷர்ரி வ அஸ்பாபி, தீங்கை தடுப்பதற்கான நிலையா, தீங்கு ஏற்படுவதற்கான காரணங்களை தடுப்பதற்கான நிலையாகும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். முஃபஸ்ஸிரூன்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் கூறும்போது விளக்கம் சொல்றாங்க. அவங்களுடைய விளக்கம் இதுல கூடுதலான சில தகவல் இருக்குது. அதாவது, உங்க வீடுகளிலே நீங்கள் தங்கியிருங்கள், தேவையில்லாமல் வெளியிலே செல்லாதீர்கள், அழகை வெளிப்படுத்த வேண்டாம். அறியாமை காலத்து பெண்கள், முந்தைய அறியாமை காலத்து பெண்கள் செய்ததை போல என்ற அதே விளக்கத்தை சொன்ன பிறகு சொல்றாங்க, இந்த வசனம் சொல்லக்கூடிய பேச்சாகிறது லின்னிசாஇல் முஃமினாத்தி ஃபீ குல்லி அஸ்ரின், ஒவ்வொரு காலத்திலும் மூமினான பெண்களுக்கான கட்டளையாகும். இந்த கட்டளை என்பது சஹாபாக்களுடைய பெண்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை என்ற தவறான எண்ணம் வந்து விடக்கூடாது. நபியினுடைய மனைவிமார்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளை என்ற எண்ணத்தை ஷைத்தான் உள்ளத்தை போட்டுவிடக் கூடாது. மாறாக இந்த கட்டளை என்பது யாருக்கு உள்ளது? எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய முஃமினான பெண்களுக்கான கட்டளையா. முஃமினான பெண்கள் இந்த கட்டளையை பின்பற்றுவாங்க. வீட்டுலதான் அதிகமா இருப்பாங்க, வெளியில போறது விரும்ப மாட்டாங்க. அங்க போறது, இங்க போறது, அங்க சுத்துறது, அப்படி போறது. இதனால எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது தெரியுமா? அதிலும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாத ஏராளமான பெண்மணிகள், கணவன் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்க உள்நாட்டுல இருக்கும்போது பேங்குக்கு போறது, ஷாப்பிங் போறது, இதனால கள்ள தொடர்புகள் அதிகமாகி கொண்டு வர்றத மன வேதனையுடன் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பான். எவ்வளவு ஆபத்தான நிலைகள். இதெல்லாம் தீங்கு. இந்த தீங்குல இருந்து பாதுகாப்பை ஏற்படுத்ததான் அல்லாஹ் தஆலா இந்த கட்டளை என்ன செய்கிறான்?
கொடுக்கிறான். சரி, அடுத்து கடைசியா நம்ம முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். 1வது 2வது 4வது பாயிண்ட். لأنه சுன்னத்துன் இப்லீசியத்துன். வெளியில காட்டிக்கிட்டு போறது, அழகை வெளியில காட்டி கொண்டு போறது, ஹிஜாப் அணியாமல் முகத்தையும் கையையும் கழுத்தையும் காட்டிக்கொண்டு செல்வது இப்லீசுடைய சுன்னா, இப்லீசுடைய சுன்னா வழிமுறை, வழிகாட்டுதல். ஏனென்றால் லிஅன்ன தபர்ருஜ ஹதஃபுன் அஸாஸியுன் லிஇப்லீஸ. இப்லீஸுக்கு இருந்த முதன்மையான இலக்கு அதுதான். இப்லீஸிடத்தில் இருந்த முதன்மையான இலக்கு என்னது? ஹதஃப்னா என்னதுமா? இலக்கு. உங்களுடைய இலக்கு என்ன? மா ஹதஃபுக் அப்படின்னு கேட்கிறோமா இல்லையா? ஹதஃப்னா என்ன அர்த்தம்? இலக்கு. அடிப்படையான முதன்மையான ஷைத்தானின் இலக்கு என்னவாக இருந்தது? தபர்ருஜாக இருந்தது. தபர்ருஜ்னா என்னது? அழகை வெளிப்படுத்துதல். அதே போல சுஃபூர், மறைக்க வேண்டிய பகுதியை வெளியில் காட்ட வைத்தல். பாருங்க, அல்லாஹு தஆலா கூறுகிறான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, ஆதமுடைய பிள்ளைகளே, லா யஃப்தினன்னகுமுஷ் ஷைத்தானு, ஷைத்தான் உங்களை ஃபித்னாவில் உட்படுத்தி விட வேண்டாம், உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், உங்கள் உள்ளத்தில் தீய எண்ணங்களை ஏற்படுத்தி விட வேண்டாம். எஃப்தினன்னவுக்கு பல அர்த்தங்கள் கொடுக்கலாம். ஃபித்னாவுடைய வார்த்தை இது. உங்களுடைய உள்ளத்தில் குழப்பங்களை, தீய எண்ணங்களை ஏற்படுத்தி விட வேண்டாம். கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னதி, சொர்க்கத்திலிருந்து உங்களுடைய பெற்றோரை, அபவைக்கும் உங்களுடைய தாய் தந்தையரை, தாய் தந்தையர் யாரு? ஆதம் ஹவ்வா அலைஹிமுஸ்ஸலாம், அவர்களை அவன் வெளியேற்றியதை போல, அதை அவங்க இருவரையும் வெளியேற்றுவதற்கு அவன் செய்த செயல் என்ன? யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா, அவர்கள் இருவருடைய ஆடையை அவர்களை விட்டும் அவன் கலட்டினான், கலட்ட வைத்தான். லியுரியஹுமா சவ்ஆத்திஹிமா, அவ்விருவருடைய மறைவிடங்களை அவ்விருவர்களும் பார்ப்பதற்காக வேண்டி அவன் செய்த சூழ்ச்சி என்ன? தபர்ருஜை தான் செய்தான், சுஃபூரை தான் அவன் முதன்மையாக மேற்கொண்ட நோக்கமாக, இலக்காக இருந்தது. அப்ப அதனால என்ன ஏற்பட்டது? சொர்க்கத்தில் இருந்த நம்முடைய உம்மா வாப்பா என்ன செய்யப்பட்டார்கள்? பூமியில் இறக்கப்பட்டார்கள். உயர்ந்த நிலையிலிருந்து கீழ் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். எனவே இப்லீஸ் ஹுவ, அவன்தான் சாஹிபு தஅவத்தி தபர்ருஜி வ தகஷ்ஷுஃபி, அழக வெளியில காட்டு, முகத்தை காட்டிட்டு போ, கைய காட்டு, முகத்தை காட்டு, முகத்தெல்லாம் மறைக்க கூடாது என்று அழைக்கக்கூடியவன் இப்லீஸ் தான். வஹுவ ஸஈம், அவன் தான் தலைவனாக இருக்கிறான். யாருக்கு தலைவனாக இருக்கிறான்? வஹுவ ஸஈமுன் வஹுவ ஸஈமு ஸுஅமாஇ மா யுஸம்மா பிதஹ்ரீரில் மர்அ, பெண் விடுதலை என்று பெயர் வைத்து வாதிடக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் தலைவனாக யார் இருக்கிறது? ஷைத்தான் தான் இருக்கிறான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. முகத்தெல்லாம் மறைக்க கூடாது, பெண்கள்லாம் முகத்தை திறக்கணும், ஒருத்தர் பேசுறான்டா விளங்கிக் கொள்ளணும். இவர் யாரை பின்பற்றுகிறார்? ஷைத்தானை தான் பின்பற்றுறார். கொள்கை பரப்பு ஷைத்தான். இந்த கொள்கை பரப்பக்கூடிய இவருக்கு தலைவராக யார் இருக்கிறது? ஸஈம் யாரு? ஷைத்தான், இப்லீஸ். இது பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், பெண்ணுக்கான சுதந்திரம். நாங்க முகத்தை காட்டிட்டு போவோம், நாங்க எங்க விருப்பமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போவோம், டைட் பேண்ட போட்டுட்டு போவோம், ஹிஜாப்ல எங்களுக்கு விருப்பமான டிசைனிங்கான ஹிஜாபை போட்டு போவோம், கலர் கலரா போட்டுட்டு போவோம், கலர் கலரா போய் அந்நிய ஆண்களை மயக்கக்கூடிய நிலைகளை மேற்கொண்டா எங்களுக்கு என்ன? எங்க விடுதலை, எங்க சுதந்திரம் என்று எந்தெந்த பெண்களும் எந்தெந்த ஆண்களும் பேசுறாங்களோ அவர்கள் யாரை பின்பற்றுறாங்க?
இப்லீஸை பின்பற்றாங்க. அப்படி பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் தலைவனாக யார் இருக்கிறது? இப்லீஸ் இருக்கிறான். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, மிக முக்கியமான ஒரு தகவலை இன்னைக்கு நாம படிச்சிருக்கிறோம். ஏன் அல்லாஹு தஆலா தபர்ருஜ், பெண்ணாக உள்ளவங்க அந்நிய ஆண்கள்கிட்ட தன்னுடைய அழகை வெளிப்படுத்துவதை தடை செய்கிறான்? ஏன் அல்லாஹு தஆலா அந்நிய ஆண்கள்கிட்ட முகத்தை வெளிப்படுத்துவதையும், கையை வெளிப்படுத்துவதையும், கழுத்தை வெளிப்படுத்துவதையும், தலைமுடியை வெளிப்படுத்துவதையும், இதர பகுதிகளை வெளிப்படுத்துவதையும் பெண்ணுக்கு தடை செய்கிறான் என்றால் அதற்கான காரணங்கள் இதுதான். எனவே இது மிக முக்கியமான ஒரு பாடமாகும். எனவே நாம் இந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும். நாமும் நம்முடைய பிள்ளைகளையும் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி உஸ்தாத்? படிங்க. கேள்வி இல்லை. ஏதாவது கேள்வி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. 9:1 9:2 அல்ல 3க்கு நம்ம முடிச்சிருவோம். இந்த போன வகுப்புல சொல்லியிருந்தாங்க, கேள்விகளை டைப் செய்வதற்கு முன்பாக முடித்து விடுகிறீர்கள் என்று. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. 2 குடும்பத்தாருடைய முன்மாதிரிகளை நாம சொல்லியிருந்தோம். பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக பெண் தாய்மார்கள் எந்த அளவுக்கு அவங்க பேணுதலை கடைபிடிக்கிறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதற்கெல்லாம் முன்மாதிரியாக சஹாபிய பெண்மணிகள் இருக்கிறாங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கேள்விகளை டைப் செய்யற வரைக்கும் வகுப்பில் படித்த சில வார்த்தைகளின் அர்த்தங்களை நினைவுபடுத்திக் கொள்வோம். உஸ்தாட்டே கேட்போம். கருப்பு கலர் ஃபர்தா தான் போடணுமா? உடம்பு தெரியாமல் அதிகமான அலங்காரம் இல்லாம கலர் போடலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கான பதில அஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லா ஹஃபிதஹுல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்டுட்டு கடந்த வகுப்புகளில் பதில் சொல்லி இருக்கிறோம். அதாவது அலங்காரத்தை வெளிப்படுத்தாத, விளக்கமாக இருக்கக்கூடிய, அதாவது இறுக்கமாக இல்லாமல் விளக்கமாக இருக்கக்கூடிய, மெல்லியதாக இல்லாமல் திக்னஸாக இருக்கக்கூடிய கலர், அதை நாம என்ன செய்யலாம்? அணியலாம். தடை எதுவும் கிடையாது. அஃபல், மிக சிறந்தது, கருப்பு நிறம் மிக சிறந்தது என்ற கருத்தை மூத்த மார்க்க அறிஞரான அவங்க விளக்கமாக கொடுத்தார்கள். இதே போல இப்ப நம்ம ஊர்களில் நீங்க பார்க்கலாம். அதுக்கு உதாரணம் சொல்லியிருந்தாங்க. அதாவது மிஸ்ர், எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், சில பெண்கள் எப்படின்னு சொன்னா, மேல அவங்க வெண்ணிறமோ கருப்பு நிறமோ, கீழே இன்னொரு அவங்க விளக்கமாக இருக்கக்கூடிய ஆடையை அவங்க போட்டிருப்பாங்க. கலராக இருக்கலாம். ஆனா அது அவங்களுடைய எண்ணமாக இருக்காது. மக்களை மயக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. அந்த மாதிரியான நிலையாகவும் இருக்காது. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம போட்டுக்கொள்ளலாம். ஆனா இங்க ஒரு விபரீதத்தை புரிந்து கொள்ளணும். இப்ப நம்ம ஊர் பெண்கள்கிட்ட பார்த்தோம்னு சொன்னா, அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கலர் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளுக்கு ஒரு கலர். அந்த கலரை என்னவாக ஆகுதுன்னு சொன்னா, அது அந்நிய ஆண்களை மயக்கக்கூடிய ஒரு நிலையாகவும் காணப்படுது. ஆகவே ஃபித்னா ஏற்படும் என்ற நிலை இருக்குமையானால் தவிர்த்து கொள்வது நல்லது. ஃபித்னா இல்லை, நம்ம விளக்கமான ஒரு போட்டுட்டு போனா ஒரு வயோதிக பாட்டியை போலதான் தெரியுது. வயோதிகமான ஒரு பாட்டியை போலத்தான் தெரியுது. நம்ம ஊர்ல சில தாய்மார்களை பார்க்கலாம். அவங்க கருப்பு நிற ஹிஜாப் போட்டிருப்பாங்க. மேலே போடக்கூடிய அந்த முக்காடு, அது மேலே போடக்கூடிய அந்த ஹிமார், அது பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்கும். ஆனா அது நல்ல விளக்கமாக இருக்கும், இறுக்கமா இருக்காது, விசாலமாக இருக்கும். பார்ப்பதற்கு கிழவியை போன்ற ஒரு தோற்றமும் இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஃபித்னாவை ஏற்படுத்தாத கலரானவற்றை நாம அணிந்து கொள்ளலாம். ஃபித்னா ஏற்படும், அங்கு கலர் மீது ஒரு மோகம் ஏற்படும் என்று இருக்குமையானால் தவிர்ந்து கொண்டு அஃதலான நிலைக்கு செல்வதுதான் ஏற்றமானது என்ற கருத்தை அறிஞர்கள் நமக்கு முன்வைக்கிறார். அல்லாஹு அலம்.
பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த வகுப்பு இதற்கு முந்தைய வகுப்பு எல்லாம் அப்லோடு செய்யப்பட்டுள்ளது யூடியூப்ல, பயனுள்ள கல்வியில இருக்குது. இன்ஷா அல்லாஹ் போய் பாருங்கள். இதற்கு முந்தைய 2 தொடர்கள், அதற்கு முந்தைய தொடரான இன்னமல் மர்அத்து அவுரா, பெண்மணி அவர்களுடைய அனைத்துமே அந்நிய ஆண்களுக்கு முன்னால் மறைக்கப்பட வேண்டியது என்ற தொடர் அதற்கு முந்தைய தொடராக நடத்தப்பட்டுள்ளது. அதையும் இன்ஷா அல்லாஹ் போய் பாருங்க. இதோட நாம பாடத்தை நிறைவு செய்து கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.